ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் உடனே பார்க்க முடியும். சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோவில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு நிறையா வந்து கிச்சன் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 1 வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் நம்ம வந்து வாங்கினோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஆன உருளைக்கிழங்குலாம் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, தூக்கி வந்து போட்டுருங்க. சில உருளைக்கிழங்குல வந்து இந்த மாதிரி முளை வந்து விட்டுரும். ஸோ முளைக்க வந்து ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி உருளைக்கிழங்குமே வந்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க. ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரி வந்து முளை கட்டாமல் வந்து இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம வந்து பூண்டு வந்து உரிப்போம் பார்த்திங்களா. ஸோ பூண்டு உரிக்கும்போது இந்த காம்பு பகுதியெலாம் நம்ம தூரப்படுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்குக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போட்டு வந்து வச்சுருங்க. ஸோ ஒரு 5-6 பீஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து போட்டு வந்து வைங்க. இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த மாதிரி முளைக்காமல் வந்து வரும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 2 வந்து பார்க்கலாம். காலையில் வந்து ஆனோம் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து சீக்கிரமாக வந்து சமைக்கணும். ஸோ டைம் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் வந்து இருக்கணும். ஸ்கூலுக்கு வந்து போவாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு வந்து போகிறவங்களாம் வந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து காய் வந்து குழம்புலாம் வந்து வைக்கிறோம், பொரியல்லாம் வந்து வைக்கிறோம் அப்படின்னாலே வந்து காய் வந்து கட் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டமான வேலையாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்படி வந்து காய் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டிப் வந்து இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து காய் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வந்து அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு நம்ம இந்த ரப்பர் பேண்ட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த ரப்பர் பேண்டை நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 டைம் வந்து நல்லா டைட்டாக வந்து போட்டு வந்து வச்சுக்கோங்க. போட்டு வந்து வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கட் பண்ணிடலாம், ஈஸியாகவே வந்து கட் பண்ணிடலாம். ஒரே சமயத்தில் வந்து நம்ம நிறைய வந்து கட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பொடி பொடியாக வந்து நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் அதே மாதிரி கையில் வந்து இப்படி மொத்தமாக வந்து பிடிச்சிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ஈஸியாக தான் வந்து இருக்கும். இது வந்து அவரைக்காய். ஸோ நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள்னாலுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சுலபமாக வந்து கட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து குக் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து வெஜிடபிள் வந்து கட் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் பெரிய வேலையாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பொரியலாக இருக்கட்டும், குழம்பா இருக்கட்டும் ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 3 வந்து பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து சுகர் வந்து வாங்கி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ எந்த டப்பாவில் எவ்வளோ வந்து டைட்டாக வந்து போட்டு வச்சாலுமே வந்து அந்த சுகருக்கு வந்து எறும்பு வந்து நிறையாவே வந்து வந்துடும். ஸோ நான் வந்து 2 மாதமாக அந்த ட்ரிக் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோடய சுகரில் எந்த எறும்புமே வந்து இல்லை. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நானும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சுகரில் வந்து எறும்பு வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பட்டை இருக்குது பார்த்திங்களா, நம்ம பிரியாணிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி பட்டையை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸாக வந்து ஒரு 5 பீஸ் கிட்ட வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த சுகருக்குள்ளே வந்து போட்டு நல்லா அமுத்தி வந்து வைக்கும்போது அந்த பட்டையோட வாடைக்கு வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வந்து எறும்பு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வரவே வராது. ஸோ பட்டை இல்லை அப்படின்னா கிராம்பு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 4 வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஊதுபத்திலாம் வந்து பொருத்துவோம் இல்லையா சாமிக்கு. ஸோ அந்த மாதிரி ஊதுபத்தி பொருத்தும் போது வந்து ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நான் சொல்கிற ஐடியா வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கிளிப் இருக்குது பார்த்திங்களா, துணியெலாம் காய போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த கிளிப் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக நம்ம வந்து கபோர்ட்லலாம் வந்து நிறைய பேர் வந்து வைப்பாங்க இல்லையா. ஸோ இந்த சாமி வைக்கிறதுக்காகவே வந்து ஒரு கபோர்டு மாதிரி வந்து ரெடி பண்ணி வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி கிளிப்பை வந்து மாட்டி வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த கபோர்டுக்குள்ளே ஏதாவது மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து கிளிப்பை வந்து மாட்டிட்டு அந்த கிளிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி ஊதுபத்தியை வந்து போட்டு வந்து வச்சுட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொறுத்துறதுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா வந்து நார்மலாக அந்த மாதிரி மூடி இருக்குது பார்த்திங்களா, பேனா மூடி, அதுக்கு பேக் சைடில் டபுள் சைட் டேப் வந்து போட்டு நம்ம செவுத்தில் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ சாமி வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த செவுத்தில் நீங்கள் வந்து ஒட்டிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து ஊதுபத்தியை வந்து போட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே வந்து சூப்பரான ஐடியா தான். இது 2 நீங்கள் எது வேணாலுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை ஊதுபத்தினாலும் போட்டு வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஊதுபத்தி குச்சி வந்து அதுக்குள்ளே கிடக்கு பார்த்திங்களா. ஸோ அதை இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 5 வந்து பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே வந்து மசாலா வந்து நம்ம வீட்டிலே வந்து அரைச்சி வைப்போம் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது கொஞ்ச நாள் ஆனதுமே வந்து அந்த மசாலா வந்து கொஞ்சம் கட்டியாக வந்து ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து வாசனை வந்து சுத்தமாகவே வந்து இருக்காது. அந்த மாதிரி வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற ஐடியா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து இன்னொரு பாக்கெட் வந்து எடுத்துக்கோங்க.
மசாலாவை எப்போதுமே வந்து ஒரே பாத்திரத்தில் போட்டு வைக்கக்கூடாது. 2 பாத்திரமாக நீங்கள் வந்து பிரித்து போடணும். அதில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு மசாலா ஃபுல்லாகவே வந்து போட்டுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் வந்து வாரத்துக்கு தேவையான ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து சமைக்கிறதுக்கு தேவையான மசாலா வந்து இன்னொரு பாக்ஸில் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கணும். ஸோ வந்து வாரத்தில் ஒரு டைம் வந்து நம்ம வந்து இந்த பெரிய டப்பாவை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். ஸோ வந்து டெய்லி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அதுக்கு தான் வந்து இந்த ப்ளூ கலர் பக்கெட்டில் நான் இப்போ 20 ஸ்பூன் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான மசாலா வந்து கரெக்டாக வந்து இருக்கும் நம்ம குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இதை வந்து நம்ம கிச்சனில் வந்து வச்சுட்டு டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெரிய பாத்திரத்தை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வச்சிடணும். வாரத்தில் ஒரு டைம் தான் வந்து இந்த பாத்திரத்தை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மசாலாவில் வாசனை வந்து வெளியில் போகாமல் அந்த வாசனை அப்படியே வந்து இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே வந்து இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலுமே வந்துட்டு கட்டியாக வந்து ஆகாமல் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வந்து வச்சிடணும். அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் தான் வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டெய்லி நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து டிப் நம்பர் 6 வந்து பார்க்க போகிறோம். இந்த ஐடியா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிசர்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா. ஸோ வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து சிசர் வந்து சேஃப் வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மூடி இருக்குது பார்த்திங்களா, பேனாவோட மூடி, அந்த மூடியை வந்து எடுத்துகிட்டு அந்த சிசருக்குள்ளே வந்து கொடுத்துருங்க. இது நார்மலாக கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே வந்து விழுந்துகிட்டே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துட்டு லைட்டாக வந்து அந்த சீசரை வந்து விரித்து வந்து விடுங்க. ஸோ எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து விரிச்சுக்கோங்க. இப்போ விரிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து கீழே வந்து விழுகாது. ஸோ இது வந்து ஒரு சிசருக்கு வந்து ஒரு சேஃப்டியான ஒரு கேப் மாதிரி வந்து இருக்கும். நம்ம வந்து வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட நீங்கள் வந்து சேஃபாக வந்து போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேனா முடி இல்லைன்னா ஸ்கெட்ச் முடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிப் நம்பர் 7 வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து புதினா வந்து நம்ம வந்து நிறைய புதினா வந்து வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இலையாக வந்து பிச்சு வந்து போட்டுட்ருக்க மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டைம் வந்து அதிகமாக வந்து தேவைப்படும். அந்த மாதிரி இல்லாமல் டக்குன்னு வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கூடை வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கும். இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கக்கூடிய கூடை வந்து ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதை விட சின்ன கூடையாக இருந்தால் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். அந்த கூடைக்குள்ளே அந்த புதினா வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து நம்ம வந்து அப்படியே மாட்டி வந்து விட்டுடலாம். இப்போ வந்து எவ்வளோ புதினா வந்து தேவையோ அவ்வளோ புதினா வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் மாட்டி வந்து விட்டுருங்க. அப்படியே வந்து பின்னாடி திருப்பும்போது அதோட காம்பெலாம் வந்து மேலே வந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து மெதுவாக வந்து பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா வந்து அந்த குச்சி வந்து நம்ம கையோடு வந்து வந்துடும். அந்த இலை எல்லாமே வந்து அந்த பாத்திரத்தில் வந்து விழுந்துடும். ஸோ நம்ம கீழே வந்து ஒரு பிளேட் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டில் வந்து விழுந்துடும். இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இலை எல்லாமே வந்து கிடச்சிருச்சு. ஸோ வந்து காம்பு தான் வந்து இருக்குது. ஸோ காம்பில் வந்து கொஞ்சம் இலை வந்து அவ்வளோவா வந்து இல்லை. ஸோ வெறும் காம்பு தான் வந்து இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து புதினா வந்து க்ளீன் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 8 வந்து பார்க்கலாம். நம்ம வந்து தக்காளிலாம் வந்து வாங்கினோம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து அது வந்து அழுகி போயிடும். நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தக்காளி வந்து வாங்கும்போதே வந்து நீங்கள் வந்து காய் பழம் ரெண்டுமே வந்து மிக்ஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வந்து வாங்கிக்கணும். ஒரே வந்து ஃபுல்லாக வந்து பழமாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. ஸோ காய் பழம் ரெண்டுமே வந்து கலந்துருக்க மாதிரி வந்து வாங்கிக்கணும். வாங்கிட்டு இந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த காம்பு பகுதியில் விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து தொட்டுட்டு இந்த மாதிரி சும்மா அந்த மாதிரி தடவி மட்டும் வந்து விடுங்க. ஸோ அந்த காம்பு பகுதியில் நம்ம விளக்கெண்ணெய் வந்து அப்படியே வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் அந்த ஒரு வாரம் இல்லைனா 10 நாள் ஆனாலுமே வந்து தக்காளி வந்து அப்படியே வந்து இருக்கும். கெட்டு போகாது, சீக்கிரமாக வந்து அழுகி வந்து போகாது. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், இல்லைனா வெளியிலே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தேவையான ஒரு 8 டிப்ஸ் கிட்ட நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து நல்ல டிப்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.